ஃபர்ஸ்ட் இந்த டீல் முடிஞ்சப்போ நான் வந்து ப்ரீடாக் வீடியோ ஒன்று பார்த்தேன். குருநாதர் ஒன்று போட்டிருந்தாரு. அந்த வீடியோல பார்க்கும்போது அவரு 3 விஷயம் சொல்லியிருந்தாரு. அகேல் ஹொசைன், கேமரூன் கிரீன், வாஷிங்டன் இந்த ட்ரேட் நடந்துச்சு அப்படின்னா இந்த ப்ரிவியூ ஓவர் எல்லாம் தேவையே இல்லை, சிஎஸ்கே தான் வந்து சாம்பியன்ஸ் எழுதி வச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுல எனக்கு ஒரு சின்ன பாயிண்ட் என்னன்னா, அகேல் ஹொசைன் ஓகே கண்டிப்பா சிஎஸ்கே போவாங்கன்னு தான் என்னோட இன்ஸ்டிக்ட் சொல்லுது. ஆனா நீங்க அகேல் ஹொசைன் எடுத்துட்டீங்க அப்படின்னா அகேல் ஹொசைன், டெவால் ப்ரூவிஸ், நூர் அகமத், அப்புறம் வந்து ஒன் ஆஃப் பத்திரானா ஒரு எலிஸ் இஸ் கோயிங் டு பிளே. அப்ப நீங்க எதுக்கு கேமரூன் கிரீன் ஆட வைக்கணும்ன்றது ஒரு கேள்வி. கேமரூன் கிரீனை விட எனக்கு பெட்டரா வந்து ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் போனா பெட்டரா இருக்கும்னு தோணுது. இது வந்து ஃபார் சிஎஸ்கே நீ வந்து ஒத்துப்பியா? கண்டிப்பா ஒரு ஃபாஸ்ட் போலிங் ஆல்ரவுண்டர்ன்றது இருந்தா நல்ல விஷயம் சிஎஸ்கேக்கு. ஏன்னா ஸ்பின்னர் ஸ்ரேயஸ் கோபால் ஒரு வழியா சான்ஸ் கிடைக்கும்னு நம்பிக்கை இருக்கு அடுத்த வருஷம். ஆட வைக்கணும். ஆக்சுவலி நிறைய பேர் பேச மாட்டாங்க. நான் அந்த ப்ரீடாக் வீடியோல பார்த்ததுமே வந்து ஸ்ரேயஸ் கோபால் மென்ஷனே பண்ணல. ஆக்சுவலி ஸ்ரேயஸ் கோபால் லெக் ஸ்பின்னர் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. சரி ஓகே நீங்க சொல்லலாம் நூர் அகமது ஒரு ஸ்பின்னர், ஸ்ரேயஸ் கோபால் ஒரு ஸ்பின்னர் போக மாட்டாங்க அப்படின்னு சொன்னாலுமே மேபி அப்ப இந்தியன் ஃபிங்கர் ஸ்பின்னருக்கு போறதுக்கு ஆப்ஷன் நிறைய இருக்கு. இந்த மனோ சுத்தார் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. மேபி அந்த மாதிரி பிளேயர்ஸ்க்கு போலாம். இல்ல டிஎன்பி ஸ்ரேயஸ் கோபால் பாத்தீங்கன்னா ஒரு பேட்டிங்காவே ஆட் பண்ணுவாரு. பாட்டம்ல வந்துருக்கு. அது ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கு. உங்களுக்கு முன்னாடி ஜடேஜா இருந்தாங்க ஒரு ஸ்பின்னிங் ஆப்ஷன். இப்போ நூறு அகமது தாண்டி ஒரு ஸ்பின்னர் எடுத்தா ஜடேஜா போவீங்க. ஜடேஜா இல்லாதன்றப்போ ஸ்ரேயஸ் கோபால் தாராளமா நீங்க ஆட வைக்கலாம். ஆமா. ஆனா நம்ம ஒரு விஷயம் சொல்லணும். இங்க அஸ்வினும் போயிட்டாரு, ஜடேஜாவும் போயிட்டாரு ஒரே ட்ரேட் விண்டோல அப்படின்றப்போ இந்தியன் ஸ்பின்னர் கண்டிப்பா தேவை. ஆனா நம்ம ராஜஸ்தானுக்கு பார்த்த மாதிரி தான். ராஜஸ்தானுக்கு எப்படி நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்தியன் ஸ்பின்னர் மார்க்கெட்ல இல்ல அந்த ரீசனுக்காக ஜடேஜா எடுத்தாங்கன்னு சொன்னோமோ அதே தான் சிஎஸ்கேக்கும் பொருந்தும். எக்ஸ்பீரியன்ஸ் இந்தியன் பிளேயர் இப்போதைக்கு இந்தியன் ஸ்பின்னர் இப்போதைக்கு மார்க்கெட்ல இல்ல. சோ மேபி அவங்க வந்து இந்த மனோ சுத்தார் மாதிரியான பிளேயர், தனுஷ் கோட்டியன் மாதிரியான பிளேயருக்கு வந்து எக்ஸ்ட்ரா போவாங்களோன்ற மாதிரி தோணுது. அகேல் வச்சுப்பாங்க ஒரு பேக்கப்பா யாரு மாத்தி மாத்தி சான்ஸ் கொடுப்பாங்க. எனக்கும் ஒரு ஃபாஸ்ட் போலிங் போற ஒரு ஆல்ரவுண்டர் இருந்தா சிஎஸ்கே ஒரு டீம் செட் அதான் முடிச்சு. ஆமா.